Hello students, இந்த 7th questionல 3 complex numbers உடைய மாடுலஸ் இண்டிவிஜுவலா கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்து இன்னொரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. If Z1, Z2 and Z3 are 3 complex numbers such that first complex number உடைய மாடுலஸ் 1, second complex number உடைய மாடுலஸ் 2, third complex number உடைய மாடுலஸ் 3, அது போக எக்ஸ்ட்ரா கண்டிஷன் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் எடுத்தா 1. இப்படி 4 விஷயங்களை கொடுத்து எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஷோ தட் எப்படி வேணா ப்ரூவ் பண்ணலாம். அந்த கிவன் கண்டிஷனை சிம்பிளிஃபை பண்ணியே ஆன்சர் கொண்டு வரலாம். இல்லைனா ப்ரூவ் தட், ஷோ தட், வெரிஃபை தட்னா ஏதாவது ஒரு சைடு எடுத்து இன்னொரு சைடு கொண்டு வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த LHS எடுத்து RHS கொண்டு வர போறோம். ஸோ வாட் இஸ் LHS? மாடுலஸ்குள்ள 9 3 ஸ்கொயர். அது அப்படியே எழுதி அடுத்த ஸ்டெப்ல 9 3 ஸ்கொயர் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப்பை மிச்சப்படுத்திடுறோம். 9ங்கிறது என்னது? 3 ஸ்கொயர். பக்கத்தில் இருக்கிறது அப்படியே Z1 Z2 பிளஸ் 4ங்கிறது என்னது? 2 ஸ்கொயர். Z1 Z3 as it is பிளஸ் Z2 Z3 நாள் ஒண்ணுதான், 1 ஸ்கொயர் Z2 Z3 நாள் ஒண்ணுதான். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 into Z2 Z3 Z2 Z3 other reason. Okay, is equal to modulus of 3க்கு ஒரு ஸ்கொயர். கொஸ்டின் பாருங்க, 3 யாரு? மாடுலஸ் Z3. அப்ப இந்த 3க்கு பதிலா மாடுலஸ் Z3 அந்த ஸ்கொயர் அப்படியே. பக்கத்தில் இருக்கிற Z1 Z2 மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்க போறோம். பிளஸ் 2க்கு ஒரு ஸ்கொயர். 2ங்கிறது மாடுலஸ் Z2. அப்ப அந்த மாடுலஸ் Z2க்கு ஒரு ஸ்கொயர். பக்கத்தில் என்ன இருக்குது? Z1 Z3 பிளஸ் 1க்கு ஒரு ஸ்கொயர். 1 means what? மாடுலஸ் Z1. மாடுலஸ் Z1க்கு ஒரு ஸ்கொயர். பக்கத்தில் Z2 Z3 is equal to, திரும்பவும் ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் போக வேண்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா மாடுலஸ் Z ஸ்கொயர் அப்படின்னா Z பார். அப்ப Z1 பார்னா மாடுலஸ் Z1 ஸ்கொயர், Z2 பார்னா மாடுலஸ் Z2 ஸ்கொயர், மாடுலஸ் Z3 ஸ்கொயர்னா Z3 பார். எங்கிருந்து வேணா எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? மாடுலஸ் Z3 ஸ்கொயர். மாடுலஸ் Z3 ஸ்கொயர்னா Z3 பார். ரிமைனிங் Z1 Z2 பிளஸ் மாடுலஸ் Z2 ஸ்கொயர். Z க்கு பதிலா Z2. அப்ப மாடுலஸ் Z2 ஸ்கொயர்னா Z2 into Z2 பார். பக்கத்தில் இருக்கிற Z1 Z3 as it is பிளஸ் மாடுலஸ் Z1 ஸ்கொயர். அப்ப இந்த Z க்கு பதிலா Z1. மாடுலஸ் Z1 ஸ்கொயர்னா Z1 into Z1 பார். நியரஸ்ட்ல என்ன இருக்கு? Z2 Z3. இப்போ இந்த 3 டேர்ம்ஸை கவனிக்கலாம். எல்லாத்துலயும் Z1 Z2 Z3 இருக்கு பாத்தீங்களா? அப்ப எதை காமன் எடுக்கலாம்? மாடுலஸ்குள்ள Z1 Z2 Z3 காமனா எடுத்துக்கலாம். அப்ப மீதி என்ன? ஒரு Z3 பார் பிளஸ் Z1 Z2 Z3 போயிடுச்சுன்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? Z2 பார் பிளஸ் Z1 Z2 Z3 போயிடுச்சுன்னா மீதி Z1 பார். க்ளோஸ் த மாடுலஸ்.
Now we should be very very careful. எதுல? ப்ராப்பர்ட்டியில். காஞ்சுகேட்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே ஹோலை இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். ஆனால் மாடுலஸில் ஈக்குவல் டு பிரிக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு மட்டும்தான் ஸ்பிளிட் பண்ண முடியும். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஸ்பிளிட் பண்ண முடியாது. இப்போ இங்கே பாருங்க, இதெல்லாம் எதில் இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஹோல் மாடுலஸை இண்டிவிஜுவல் மாடுலஸாக ஸ்பிளிட் பண்ணிடலாம். is equal to ஃபர்ஸ்ட்டுக்கு மாடுலஸ் z1, செகண்டுக்கு ஸ்பிளிட் பண்ணால் மாடுலஸ் z2, தேர்டுக்கு ஸ்பிளிட் பண்ணால் மாடுலஸ் z3. அப்போ இதுக்கு ஃபுல்லாக ஸ்பிளிட் பண்ணுறப்போ மாடுலஸ் z3 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z1 பார். திரும்பவும் இந்த ஹோல் மாடுலஸை இங்கே இண்டிவிஜுவலாக ஈக்குவல் டு வர மாதிரி ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் வர்றப்போ ஸ்பிளிட் பண்ண முடியாது. அதுதான் ரீசன். is equal to, இப்போ வேல்யூஸ் பாருங்க, மாடுலஸ் z1 னா 1, மாடுலஸ் z2 னா 2, மாடுலஸ் z3 னா 3. இப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா காஞ்சுகேட், பார்னாலே காஞ்சுகேட். காஞ்சுகேட் வரப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம். அப்போ இது அடிஷன், இண்டிவிஜுவல் காஞ்சுகேட் ஹோல் காஞ்சுகேட்டா மாறு, ஹோல் காஞ்சுகேட் இண்டிவிஜுவல் காஞ்சுகேட்டா மாறு. இப்போ இண்டிவிஜுவல் காஞ்சுகேட் இருக்குது, இதை ஹோல் காஞ்சுகேட் எப்படி மாத்தலாம்? z3 plus z2 plus z1 the whole bar. இப்போ இதை பிரிச்சு பாருங்க, z3 bar plus z2 bar plus z1 bar is equal to 3 into 2 into 1 6. திரும்ப ஒரு ப்ராப்பர்ட்டி, மாடுலஸ் வர்றப்போ உள்ளுக்குள்ள காஞ்சுகேட் இருந்தாலும் சரி, காஞ்சுகேட் இல்லைனாலும் சரி, ஒரே ரிசல்ட் தான் வரும். அதாவது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. மாடுலஸ் z பார் எதுக்கு ஈக்குவலாமா? மாடுலஸ் zக்கு ஈக்குவல். அப்ப இதை பூரா z நினைச்சுக்கலாம். எதையே? z3 பிளஸ் z2 பிளஸ் z1 z நினைச்சுக்கலாம். மாடுலஸ் z பார் அது எதுக்கு ஈக்குவல்? மாடுலஸ் zக்கு ஈக்குவல். மாடுலஸ் z3 பிளஸ் z2 பிளஸ் z1. மாடுலஸ்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் வந்தா, மாடுலஸ்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் இல்லாமல் எழுதினாலும் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். அந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஸ்டின் பாருங்க, மாடுலஸ்குள்ள என்ன இருக்குது? z1 பிளஸ் z2 பிளஸ் z3, இதோட வேல்யூ 1. அப்போ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு, இதோட வேல்யூ ஃபுல்லாக 1. 1 இன்டூ 6 6, இல்லாட்டி இங்கே கூட எழுதிக்கோ இன்டூ 1 is equal to 6. இது என்னது? RHS. பாரு, what is RHS? 6. அப்போ ஷோ தட்ல LHS எடுத்து நீட்டா RHS கொண்டு வந்துட்டோம். வெரி சிம்பிள் சம்.